விஜய் அவர் பிஜேபிக்கு சம்பந்தமே இல்ல அப்படின்னு தானே சொல்லிட்டு அவன் சொல்றா பின்னால தாடா அடிக்கிறான் நம்பர் 1 அவன் யாரு சொல்றீங்க? விஜய். இப்போ 2 வாரம் தானே குழந்தை பிறந்த உடனே ஸ்கூல் போக சொன்னா எப்படி அது? ஒரு 6 மாதம் இல்லை 1 வருஷம் போகணும். இவங்க வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு மந்திரிக்கு கொடுத்துருக்காங்க. இவங்களுடைய செயல் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். ஆனால் விஜய் சொன்னது ஒன்று செய்கிறது ஒன்று. இப்போ செய்கிறது ஏதோ புது அனுபவத்தில் நல்லா சினிமா வேறு அரசியல் வேறு. ஆனால் இவர் நல்லா செய்வார்ன்ற எனக்கு நம்பிக்கை இருக்குது. அடுத்தவங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ 6 மாதம். ஆனால் ஒன்று மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒன்றுமே செய்யலை. அது வரைக்கும் முறக்குறைவு. 2வது முதியோருக்கும் ஒன்றும் செய்யலை. இதை கவனிக்கணும். எந்த அமைச்சராக இருக்கட்டும் இல்லை முதலமைச்சர் கவனத்துக்கு போகணும். செய்தார்னா எங்களுடைய தொண்டு எல்லாம் அவங்களுக்கு மாற்றுத்திறனாளியுடைய தொண்டுகள் அனைத்து முதலமைச்சருக்கு நல்லபடியாக சிறப்பாக நாங்கள் ஆதரவு கொடுப்போம். இப்போ உதயநிதி அவர்கள் வந்து குற்றச்சாட்டு வச்சிருக்காரு, பாலியல் வன்கொடுமை எங்கேயும் அவர் ஆட்சியில் நடக்காதுன்னு சொன்னாங்க, ஆனால் நடக்குது அப்படின்னு சொல்லி நீ கூட காலைல தமிழில் காமிச்சா ஒரு பெண்ணை கர்ப்பிச்சு கொலை பண்ணியிருக்காங்க. அதுக்கு என்ன செய்ய முடியும்? அதெல்லாம் நான் சொல்ல முடியாது. அது அவங்கவுங்க ஏதோ இப்போ சூரப்படத்தை போட்டிருக்காங்களே புதுப்படை, அவங்க கவனிச்சுக்கோங்க. அதெல்லாம் கரண்ட் அதிகமாக போகுது, நைட்டில் கரண்ட் அதிகமாக போடுங்க. அதுக்கு தான் அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மந்தமாக இருக்குது அரசாங்கம் மந்தமாக இருக்குது. உதாரணமாக 67 வட்டத்திலே பாருங்க, இந்த ஜேயிங்க ஒன்றும் கண்டுக்கிறது இல்லை. அதில் வேறு சூரப்பேட்டில் வந்து புயல் ஈபி செயல்படாத ஈபியாக இருக்குது. இதை நல்லா உன்னிப்பாக நல்லா கவனிச்சாங்கன்னா விஜய்க்கு எங்களுடைய முஸ்லீம்ஸுடைய அனைத்து ஆதரவுகளும் கிடைக்கும்.